ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தையை ஆவியானவர் என்ன பேச திட்டம் வைத்திரோ அடியனை மறைத்து நீர் பேசும். ஆண்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதியும். ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்தும் நன்மைகள் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துரு வல்லமைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா பெயரும் புகழும் மகிமையும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி. ஆமென். இந்த நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில் வைக்கப்பட்ட முள் முடியை நாம் தியானிக்கிறோம். அவருடைய சிலுவை பாடுகள், சிலுவை மரணத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த சிலுவை மரணம்தான் நமக்கு மீட்பு கொடுக்கும் ஒரு சின்னமாக மாறினது. மீட்பு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே வந்து பிறந்தார். கடந்த பல வருடங்களுக்கு முன்பதாக நான் கூடலூர் பகுதியிலே ஒரு வீட்டுக்கு எனக்கு ஜெபத்துக்கு அழைத்திருந்தாங்க. ஒரு எஸ்டேட். அந்த எஸ்டேட் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி. அதில் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த எஸ்டேட்டில் அந்த ஓனர், அங்கே இருக்க ஸ்டாஃப், அங்கே இருக்க லேபர்ஸ் எல்லாருக்கும் பிரச்சனை ஆனவுடனே அவங்க கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, ஓனருக்கு மாதத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மீதி எடுத்து தான் உங்கள் சம்பளத்தை நீங்கள் பிரிச்சுக்கணும் என்று சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களே ஓனராக இருந்து அந்த இடத்துல வேலை செய்து வந்தாங்க. அந்த இடத்துல எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு லேபர் வீட்டுக்கு என்னை தான் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்கு நான் போனேன். அவர் ஒரு கன்னடத்தை சேர்ந்தவர். அந்த இடத்துல டிரைவராக வேலை செய்தார். அப்போது அவர் சொன்னார், மகளுடைய திருமணம், 4 வாலிப பெண் பிள்ளைகள், திருமணத்துக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் கூப்பிட்டு, அவர் கிறிஸ்தவர் இல்லை, கிறிஸ்துவை அறியாதவர் தான், ஜெபம் பண்ண வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். சரி, நானும் அவளுக்காக ஜெபம் பண்ணேன். முதல் பொண்ணு கல்யாணம் ஆகிற உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆகி அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து இப்போ எங்கள் கூட தான் இருக்காங்க. இன்னும் 2 வாலிப பிள்ளை இருக்கார்கள். அதனால் எங்கள் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ண சொன்னார். சரி, நானும் ஜெபம் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு நல்ல குதிரை சேரியட்டில் ஒரு ஜமீன் போய்கொண்டு இருக்கிறார். அதை எனக்கு அப்படியே காண்பிக்கிறார். நான் பார்க்கிறேன். பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லார், இதுதான் இவனுடைய பாரம்பரியம். இவனுடைய தகப்பனார் ஒரு ஜமீன். அவன் ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்காத எதுவுமே கிடையாது. எதையெல்லாம் வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் அவன் அனுபவித்து விட்டான். அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த குடும்பத்தில் சாபம் வந்திருக்கிறது. அதற்கு பிற்பாடு நான் அதை பார்த்து எனக்கு கண்ணை திறந்து அவரை பார்த்தா, ஜமீனோட பரம்பரைக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர் எஸ்டேட் லேபர். அவர் வீடை பார்த்தா 2 ரூமு. அந்த டீ செடிகளை தான் கொஞ்சம் காய வைத்திருக்கிறார். 2 ரூமில் இருக்காங்க, 4 பிள்ளைகள் இருக்காங்க. இது ஜமீன் பரம்பரையில் பிறந்த மாதிரியே தெரியலையே என்று சொல்லி நான் அவர்கிட்ட மறுபடியும் மெதுவாக கேட்டேன், ஐயா உங்கள் பாரம்பரிய ஜமீன் பாரம்பரியமா அப்படின்னு மெதுவாக கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா கர்நாடகா பகுதியில் ஒரு பெரிய கிராமமே எங்களுடைய ஊர். அது எங்கள் தாத்தா பேரை சொன்னாலே தெரியும். அந்த தாத்தா ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கையில் எதெல்லாம் வேணுமோ அவரோட அறைக்கு கொண்டு போயிடும். யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. உல்லாசமாய் வாழ்ந்தார். அவரோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அதற்கு பிற்பாடு என் தகப்பனார் வந்தார். ஆனால் இப்பொழுது எங்கள் நிலைமை என்ன தெரியுங்களா? எனக்கு அந்த இடத்துல 1 அடி நிலம் கூட எங்களுக்கு சொந்தம் கிடையாது. நாம் நினைக்கிறோம் 7 தலைமுறை 8 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடணும். 3வது தலைமுறை பரிதாபமாக நின்றிருக்குது. அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு அந்த குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அதிகமான பெண் குழந்தைகள் தான் பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைகளோட வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை. கல்யாணம் ஆகாமல் இருக்கும், கல்யாணம் ஆனால் புருஷன் இறந்துருவார், இல்லை கல்யாணமாகி வாழா வெட்டியாக வந்துடுவார். இதுதான் அந்த குடும்பத்தின் மீது நடந்து கொண்டிருந்த காரியம். அதற்காகத்தான் உங்களிடத்தில் ஜெபம் பண்ண கூப்பிட்டேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நான் அவளுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு நான் கடந்து வந்தேன். பாருங்கள், இன்னசென்ட் பீப்புள். இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. இந்த 4 பிள்ளைகளுக்கு தெரியாது.
ஒரு காலத்தில் அவர்கள் செய்தார்கள், முற்பிதாக்கள் செய்த சாபத்தின் விளைவு அந்த குடும்பத்தில். ஆனால் இயேசு உங்களுக்கும் எனக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி வைத்து விட்டார். சாபத்திலிருந்து விமோசனத்தை கொடுக்கும்படிக்குத்தான் இயேசு நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இந்த சாபம் இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேணும். நாம் ஜெபம் பண்ணுகிறோம். நான் இதெல்லாம் விட்டு வந்தோம், நான் நினச்சேன் இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு ஊழியம் பண்ணலாம் என்று சொன்னேன். நான் வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? நம்ம ஆண்டவர் சுத்திகரிப்பின் ஆண்டவர். நான் ஊழியத்துக்கு வந்த உடனே வீடு அப்படியே போய்விட்டது, நகைகள் அப்படியே எங்களுக்கு தெரியாமலே மொத்தமாக போய்விட்டது. அதற்கு பிறகு பைக்கு, ஸ்கூட்டர், கார் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் இழந்து நான் நினச்சி இதெல்லாம் வச்சுட்டு ஊழியம் செய்தரலான், எல்லாம் போயிடுச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஆண்டவரே இதில் நான் சம்பாதிச்சதுன்னு கொஞ்சமாச்சும் இருந்திருக்கும்ல, அது என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சுத்திகரிக்கும் பொழுது பார்ட்டெல்லாம் பிரிக்கிறதே இல்லை, ஒரே வாஷ் தான், சுத்திகரித்து விட்டார். அன்னைக்கு அதை விட என்ன ஒரு வேதனைன்னா, என்னுடைய மகள் அப்பா ஒரு சாக்லேட் வாங்கி கொடு என்று கேட்டார். நான் பாக்கெட்டில் கை விடுறேன், என்கிட்ட 25 பைசா அந்த பழைய காலத்து 4 இருந்துச்சு. போய் கேட்டேன், அவங்க சொன்னாங்க சாக்லேட் 50 பைசா. நான் எனக்கு கோபம் உச்சக்கட்டத்தில் வந்துருச்சு. ஏசப்பா உங்களை நம்பி ஊழியத்துக்கு வந்தேன், இப்போ என் பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க முடியலையே, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே, நான் இனிமேல் போய் இயேசு நல்லவர் என்று நான் எப்படி சொல்லுவேன்? இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று எப்படி சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் நான் கதற ஆரம்பித்தேன். ரொம்ப அது பயங்கரமான துக்கம். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. என்னோட மனைவியருக்காக நான் சாயந்தரம் கூடுவேன், 6 மணிக்கு ரெடி ஆயிரு, சாப்பிட்றதுக்காக குன்னூர்லேருந்து ஊட்டி ப்ளூ ஹில்ஸ் போவோம். அந்த ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு 2 பேரும் அப்படி வருவோம். பிள்ளைகள் 2 பேர் காரில் படுக்க வைத்து தூங்க வச்சுட்டு வருவோம். அப்படி ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக வாழ்ந்த வாழ்க்கை. ஊழியத்துக்கு வந்தேன், முழுமையாக க்ளீன் வாஷ் பண்ணிட்டார். ஆமேன். சில இடத்துல நம்மளா விட்டால் நல்லது, இல்லைன்னா ஆண்டவர் எடுத்துட்டா அதை விட ரொம்ப நல்லது. நம்ம சில வேளை விடுறதுக்கு மனசே வராது. தேவனே சுத்திகரிப்பை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் போனேன். நானும் எனக்கு ரொம்ப துக்கம். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், அநியாயத்தின் கூலியை வைத்து தேவ நீதியை செய்ய முடியாது. தேவ வசனத்தை போதிக்கிறவனே நீ தேவ வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அநியாயத்தை வைத்து கொண்டு நீ இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்பதற்காகத்தான் நான் சுத்திகரிப்பை உண்டாக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தை என்னோடு கூட பேசினார். அதற்கு பிற்பாடு நான் ஜெபம் பண்ணேன், ஆரம்பித்தோம். ஆண்டவர் மறுபடியும் 0லேருந்து தொடங்கினார். ஆமேன். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற ஆண்டவர், அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அதற்கு பிற்பாடு தான் ஊழியத்தில் ஆண்டவர் பல வல்லமைகளை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார். இன்ற வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார், இன்னுமேலும் நடத்துவார். ஆமேன். எபினேசராய் இருந்து தேவன் நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். போகும் பொழுது நான் ஒரு சின்ன பட்ஜெட், ஒரு காணிக்கை ஒன்று வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் இஸ்ரேல் போக வேண்டும் என்று சொன்னேன். அந்த நாள் பார்க்கும் பொழுது ஒரு ஃபோனில் ஒருத்தர் ஜெபம் பண்ண, அப்போ லிவிங் ஜீசஸ் டிவி என்ற டிவியில் தான் நான் தேவ செய்தி கொடுத்து வந்தேன். இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணிலேருந்து 1:30 வரைக்கும் நம்பிக்கை டிவியில் இந்த தேவ செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கொடுத்து கொண்டு வருகிறோம். அந்த செய்தியை பார்த்துவிட்டு ஒருவர் கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு வியாதி, 14 வருடம் ஒரு பலவீனப்படுத்துகிற வியாதியில் இருந்தாங்க. அதுக்காக அவங்க கூப்பிட்டு ஜெபம் பண்ணார்கள். அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது நான் ஃபோனில் தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண அந்த செகண்டே கர்த்தர் கிருபையாய் அடியனுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த நிமிஷத்திலிருந்து
பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரே நிமிஷம் சுகம் கொடுத்தார். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரம் அவங்க சுகம் கிடச்சா எங்களுக்கு அதுக்கு பிற்பாடு ஒரு வாரம் வரைக்கும் அவங்க பார்த்தாங்க அது வியாதி வரலன்னு. என்கிட்ட கிட்ட ஐயா நான் உங்களை பார்க்க வரணும், வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன். நான் ஐயோ ஞாயிற்றுக்கிழமையில் முடியாது, நாங்கள் சர்ச்சுக்கு போகணும், எங்களால் முடியாது. ஐயா ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க என்று சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் பேசி ஒரு சாட்சி கடிதம் ஒன்றை எழுதியும் கொடுத்துட்டு ஒரு சின்ன காணிக்கை ஒன்றை கொடுத்து விட்டு போனால் நான் வாங்கி அதை ஜெபம் பண்ணி வைத்து விட்டு போனேன். வந்து பார்க்குறோம், நான் இஸ்ரவேல் போக வேண்டிய காணிக்கை அதில் இருந்தது. அல்லேலூயா. முழு தொகையும் கட்டி அந்த இடத்துல இஸ்ரேல் போனேன். ஆனால் எனக்கு போக வேண்டிய டிக்கெட்டுக்கு ஆயிடுச்சு. அங்கே போய் செலவு பண்ணுறதுக்கு சரியான இல்லாதனால கொஞ்சம் டாலர் மட்டும் தான் எடுத்துக்கொண்டு போனேன். பட்ஜெட் பார்த்து தான் செலவு பண்ணோம். எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் டாலரை மிச்சப்படுத்திட்டு நான் வைத்திருந்தேன். அந்த டாலர் என்ன செய்யலான்னா, என் மகளுக்கு வரும்போதே 1 கிலோ ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வர வேண்டும் என்பதற்காக நான் அதை வைத்திருந்தேன். வைத்திருக்கும் பொழுது அந்த நாள் நாங்கள் போன ஒரு 78 பேர் இருந்தோம். அங்கே ஒரு ஆராதனை நடந்தது. அந்த ஆராதனை நடக்கும்போது அந்த போதகர் சொன்னார், காணிக்கை போடும் பொழுது இந்தியாவோட பணமாக இருந்தாலும் போடுங்க, டாலராக இருந்தால் போடுங்க என்று சொன்னேன். அப்படி சொல்லிவிட்டு ஒரு காணிக்கை பாடல் பாடப்பட்டது. பாடும் பொழுது நான் பாடிக்கொண்டிருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், டாலரை எடுத்து தனியாக எடுத்து பரிசில் தனியாக வச்சுட்டு இந்திய படத்தை எடுத்து காணிக்கை பெட்டில் போடுறேன். பாடல் பாடிக்கொண்டு இருக்காங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பாஷணை நடக்குது. நான் மெதுவாக காணிக்கை எடுத்த உடனே ஆண்டவர் கேட்டார், என்ன செய்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏசப்பா காணிக்கை போட போகிறேன்னார். இதை எதுக்கு எனக்கு போடுறேன்னு கேட்டார். அங்கே பாட்டு நடந்திருக்கு, எனக்கும் ஏசவும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. இதை எதுக்கு எனக்கு போட? அவர் சொன்னார் தான் இந்திய பணமாக இருந்தாலும் போடு அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், இந்த பணத்தை வச்சு இந்த தேசத்தில் ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு கேட்டார். இங்கே வாங்க முடியாது, இந்தியா போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு பாஸ்ட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ஊழியக்காரர் சொல்லிட்டாருல்ல அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ ஊழியக்காரனுக்கு கொடுக்குறியா எனக்கு கொடுக்குறியான்னு. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு தான் ஆண்டவரை கொடுக்குறேன். கொடுப்பது ஊழியக்காரோட கரத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். ஆமென் சொல்லிவிட்டு அப்போ நான் சொன்னேன், நம்ம அடுத்தது நம்மள ஒரு பஞ்சப்பாட்டு ஒன்று பாடுவோம் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே என் நிலைமை உங்களுக்கு தெரியும், இதை வச்சு தான் ஆண்டவரே நான் போகும்பொழுது என் மகளுக்கு ஒரு சாக்லேட் 1 கிலோ வாங்கிட்டு போகணுன்னு கணக்கு போட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். என் நிலைமெல்லாம் உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, என் இறுதி உங்களுக்கு தெரியல ஆண்டவரே அப்படியெல்லாம் சொன்னேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை பேச்சை நிறுத்திட்டார். ஆண்டவர் என்ன சொன்ன, உன் புலம்பெல்லாம் கேட்குறதுக்கு இல்லை, நீ போட்டால் போடு, போடலைன்னா விட்டுட்டார், பேசல. எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. எனக்கு இவர் என்ன நோக்கத்தில் வந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டாலரை தான் அவர் கணக்கு போட்டு நிற்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. சரி ஸ்தோத்திரம், இருக்கிற டாலரை கொண்டு போய் ஸ்தோத்திரம் பண்ணி காணிக்கை போட்டு விட்டு வந்தேன். நாங்கள் ஊழியக்காரன்கிட்ட யாருக்குமே தெரியாது. நாங்கள் போன டீமில் காணிக்கை போட்டு விட்டு வந்தோம். அப்புறம் ஜோர்டானில் வந்தோம். ஜோர்டானில் வந்தோடனே என் மகளுடைய பிறந்த நாள் அன்றைக்கி அப்போ நான் அவங்களோட சொல்லி அங்கே எல்லாருமே ப்ரேயர் பண்ணி அங்கே எல்லாருமே கேக் வெட்டி மகளுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி விட்டு அங்கே பல இடத்துலேருந்து தான் வந்திருந்தார்கள். எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்து விட்டு எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ண போனாங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, 2 பாக்கெட்டில் கை விட்டு ஆனஸ்ட்டாக போவோம். ஆமென். ஏனென்றால் இயேசு நம்ம கூட இருக்கிறார். குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஒருத்தர் வந்து கேட்டார், பிரதர் நீங்கள் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணுறல பிரதர், இங்கெல்லாம் சும்மா ஒன்று பிரதர், டூரிஸ்ட் சென்டர்லாம் ஒன்று வாங்கக்கூடாது, எல்லாம் ஏமாத்து வேலைன்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரும்பொழுது ஒரு டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கடையில் போகும்போது நான் கேட்டேன், இது எவ்வளோன்னு கேட்டேன். ஃப்ரீனா, சரி அது மட்டும் கொடுங்கன்னு வாங்கி டீ குடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருவர் வந்தால் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் என்று சொல்லி பாக்கெட்டில் ஒரு பணத்தை அப்படி போட்டுட்டு அவர் போயிட்டார். நான் எடுத்து பார்த்தா டாலரு. நான் என்ன எங்கள் பஸ்ஸில் வந்தவர், இன்னொரு பஸ்ஸில் வந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் அவர் என்ன பார்க்க கூப்பிட்டா, பிரதர் பிரதர்னு கொடுக்க சொன்னார்னு அவர் போயிட்டார். நான் என்ன செய்தேன், அதை எடுத்துகிட்டு நான் இப்போ செலவு பண்ணிட்டா வேறு யாருக்கோ கொடுத்த திருப்பி கிடையாது, அது மாதிரி மாற்றி கொடுத்துட்டேன், கொடுனா என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை. எப்படி யோசிப்பட்ட அண்ணனுங்க அந்த பணப்பையை கையில் வச்சுட்டு அப்படியே நின்றுருந்தாங்களோ அதே மாதிரி பாக்கெட்டில் கை வச்சு எடுக்கவே இல்லை, அப்படியே வைத்திருந்தேன். சரி அங்கேருந்து வந்து ஜோர்டான்லேருந்து ஃப்ளைட் ஏறி துபாய் வந்தோம். துபாயில் வந்தோம், ஒரு 4 மணி நேரம் பிரேக் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு தைரியம் வந்துச்சு. துபாயில் இங்கேருந்து ஒரே 1 கிலோ சாக்லேட் கம்மி விலையில் வாங்கிக்கலாம். நம்ம இந்தியாவில் போய் இறங்கினோடனே மெட்ராஸில் போனோன்னே என்ன செஞ்சிடலாம், இந்த படத்தை கொடுத்துடலாம், அப்படி இந்திய படமாக கொடுத்துடலாம், மீதி வேணால் டாலரில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் அந்த இடத்துல 1 கிலோ கம்மி விலை சாக்லேட்டாக பார்த்து கம்மி விலையில் 1 கிலோ வந்து வாங்கிட்டு கொடுத்துட்டு சில்லறை வாங்கினேன். கொஞ்ச நேரம் பார்த்தா வந்தாங்க. அங்கே வந்தவங்கள, பிரதர் இந்தாங்க பிரதர் உங்கள் பொண்ணுக்கு டாக்டருக்கு கொடுங்க அப்படி இப்படி சொன்னாங்க. அதுலேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்க ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அமெரிக்கா ஆன்ட்டி உங்கள் மகளுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி கிஃப்ட்டுவாக ஒரு வாட்ச் ஒன்றும் அப்புறம் சாக்லேட் எல்லாவற்றையும் கொடுத்தாங்க.
கடைசியில் பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ பேக் அளவுக்கு வெறும் சாக்லேட் மட்டும் வந்துருச்சு. ஐயோ, ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. நேராக வந்து ஃப்ளைட்டில் உட்காந்து ஃப்ளைட் எடுக்கும்போது ஆண்டவர் மெதுவாக கேட்டார், உன்னுடைய மகளுக்கு எவ்வளோப்பா நீ சாக்லேட் வாங்கணும் விரும்புகிறேன்னாரு. 1 கிலோனார். நான் என் மகளுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தேன் பார்த்தியா அப்படின்னார். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிந்தது, நான் நேசிப்பதை காட்டிலும் என் தேவன் என்னை, என் பிள்ளையை நேசிக்கிறார். ஆமேன். வாங்கி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதில் என்னென்னா, நான் சென்னை வந்ததுக்கு பிற்பாடு என்னோட பாக்கெட்டில் பணம் போட்டவர் வந்துட்டு அங்கே இறங்கணுன்னே, பிரதர் என்னோடய ஃப்ளைட் ரெடியாக இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லி பாயின்னு போயிட்டார். நானும் பாயின்னு காட்டிட்டேன், ஏன்னா சீக்கிரமாக போகட்டுன்னு. அதுக்கு பிற்பாடு தான் நான் அவரை பார்த்து கேட்டேன், ஆமாம் நீங்கள் ஏன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்க? தெரில, நான் வேறு பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். திடீர்னு வார்த்தை ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை கொடு, இந்த பணத்தை கொடுன்னு அமௌண்ட்டை சொல்லி எனக்கு கொடுக்குது. அதனால தான் அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தேன். அது என்ன தெரியுங்களா? நான் காணிக்கை பெட்டியில் போட்ட காணிக்கையோட 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அத்தனை சாக்லேட்டு கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பாடோ. இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து கொடுத்தால் நமக்கு ஒரு பேர் என்ன வச்சுட்டாரு? பொல்லாதவர்கள். ஏன் பொல்லாதவர்கள் தெரியுங்களா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது 3 தலைமுறை வரைக்கும் 4 தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து போகிறோம்? சாபத்தை வைத்து போகிறோம். ஆமேன். எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வைத்த சொத்து வேணா நான் எடுத்துக்கலாம், எங்கள் அப்பாவோட சிக்கு கொஞ்சம் இருக்குதப்பா, இது நீ கொடுன யாராவது ஏற்றுக்கொள்வோமா? நாம் கேட்காமலே நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து எது தெரியுங்களா? சாபம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளுக்கு நீ சாபத்தை சேர்த்து வைக்காத, அது உன் சந்ததியை பாதித்து விடும். அது இன்னசென்ட், பாவம் தெரியல, அது முன்னேற முடியல வாழ்க்கையில். இந்த சாபத்தினாலே அநேகரோட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு வேதனையும் துக்கத்தையும் அனுமதித்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் சாபம், என் குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? ஆகான் என்ற மனிதன் பொன் பாலத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து வைத்து விட்டான். அவன் சாபத்தோடு இருந்தான், அந்த குடும்பமே அழிக்கப்பட்டது. ஆண்டவர் சுத்திகரிப்பை உண்டாக்குற ஆண்டவர். ஒருவேளை நம்ம அறியாமல் செய்திருந்தால் கூட ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒவ்வொன்றா சுட்டி காட்ட ஆரம்பித்தார். நான் விளையாடும் பொழுது ஹாக்கி விளையாண்டிருந்தேன். அப்போ விளையாடும் போது ஒரு ஹாக்கி வந்து நான் அந்த ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டில் போகும்பொழுது ஒரு ஹாக்கி ஒன்றை நான் திருடி கொண்டு வந்தேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், போ அந்த ஹாக்கியோட பணத்தை கொண்டு போய் செலுத்தினார். நான் இன்றைக்கி அந்த ஹாக்கியோட விலை 25 ரூபா தான். இன்றைக்கி போய் அந்த ஹாக்கிட்ட அவர்கிட்ட போய் கேட்டேன். அந்த கடை இருந்துச்சு, அவர் இறந்துட்டார், அவரோட பேரன் தான் இருந்தார். இந்த ஹாக்கி எவ்வளோப்பா விலை வருதுன்னு கேட்டார். 2000 ரூபா அப்படின்னாரு. இந்தாங்க 2000 ரூபான்னு. எந்த ஹாக்கி வேணுங்கன்னு கேட்டார். ஹாக்கி வாங்கலை, நான் ஏற்கனவே திருடிட்டு போன ஹாக்கிக்கு தான் பணம்னு. ஆமேன். தேவன் சுத்திகரிப்பை விரும்புகிற ஆண்டவர். அதனால ஆண்டவர் சொல்ல, அநியாயத்தின் திரவியத்திலே வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெற முடியும். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆசீர்வாதம் எப்படின்னா, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் சொல்ல, சிலுவையில் சாபம் என்னன்னா, எப்படி ரட்சிப்பு வாயினால் அறிக்கை பண்ணப்பட்டதோ அதே போல சாபத்தை வாயினால் அறிக்கை பண்ணி தான் பெற்றுக்கொள்ள முடியும். சாபத்தை சுமந்து விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. ஆண்டவராக இயேசுவே சொல்லுங்களேன், இன்னைக்கு சாபத்துக்கு முடிவோடு போகணும். நீ இனி என் பிள்ளையோட வாழ்க்கை, என் வாழ்க்கையில நீ சாபம் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசுவே, சிலுவையிலே நீர் எனக்காக சாபமானீர். சாபமான முள்முடியை நீர் தலைமையிலே சுமந்து கொண்டீர். என் பாரம்பரியமாய் வருகிற சாபம், முற்பிதாக்கள் மூலமாய் வருகிற சாபம், அநியாயத்தினால் சம்பாதியத்தினால் வந்த சாபம், பிறருக்குரிய ஒன்றை நான் வைத்ததினால் வந்த சாபம், எல்லாவற்றையும் இயேசுவே நீர் எனக்காக சிலுவையிலே சாபமானீர் என்பதை நான் விசுவாசித்து என் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறேன். இயேசுவே, இதோட எனக்கும் இந்த சாபத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல எந்த காரியம் இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் அதை போட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாம்பரம் பகுதியிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒரு தாயார் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க,
பிரதர், உங்கள் செய்தியை பார்த்தேன், ஆண்டவர் என்னோடு கூட அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்ன காரியம், என் மகளுடைய மகள் 6 வயது இருக்கிறாள். அவள் 3 வயது வரைக்கும் நல்ல ஆக்டிவாக நடந்து கொண்டிருந்தாள். நல்லா நடந்து கொண்டிருந்த பிள்ளைதான். திடீர்னு 3 வயது ஆனதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளை நடக்கவில்லை. இப்போது தவழ்ந்து காலில் அப்படியே ஊண்டி தான் தேய்த்து கொண்டு நடக்கிறாள். இவ வயசுள்ள பிள்ளைகள்லாம் ஓடி ஆடுறாங்க. ஆனால் இதை நாங்கள் தூக்கி கொண்டு போகிறோம் என்று சொல்லும் பொழுது நான் அவர்களோடு கூட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இவர்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்து விட்டார். ஒரு ஊழியக்காரன் தவறு செய்து விட்டான். அவனோட காரியத்தினாலே அவன் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, அவனை ஊழியத்தை விட்டு துரத்தும்படிக்கு ஒரு காரியம் நடந்து விட்டது. அவர் செய்தது தவறு தான், அதில் நியாயம் என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் 4 தலைமுறையாக ஊழியக்காரர்கள் குடும்பமாக இருந்திருக்கிறார். ஆண்டவர் அப்படியே சொல்லுகிறார். நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் அவளோடு கூட அப்படியே சொன்னேன். அப்படியே கேட்கும். அவன் சொன்னார், ஆமாம், 4 தலைமுறை எங்களுடைய ஊழியக்கார சந்தைதான். அந்த மனிதன் தவறு செய்ததினால் நாங்கள் அவரை கண்டித்தது மாத்திரமல்ல, அவர் ஊழியத்தை விட்டு போய்விட்டார். மனிதனுக்கு இடல் வராமல் இருப்பது கூடாத காரியம். ஆனால் அது எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவர் சொன்னேன், நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, அன்றைக்கு அவன் எங்கே போயிட்டான்னு தெரியாது, ஆனாலும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, இந்த மனிதருக்கு விரோதமாக நாங்கள் செய்தது பாவம் என்று ஒத்துக்கொள்கிறோம், இனி இதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். தேவனிடத்தில் இரக்கம் உண்டு, இயேசுவிடத்தில் மன்னிப்பு உண்டு, இயேசு கிறிஸ்துவிடத்தில் மீட்பு உண்டு என்று சொல்லி நான் அவர்களோடு கூட சொல்லிவிட்டு ஜெபித்து வைத்து விட்டேன். நான் வேறு எதுவும் ஜெபம் பண்ணவில்லை. ஒரு 15 நாள் இருக்கும். அதற்கு பிற்பாடு அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை அப்படியே சொல்லி தேவன் இதற்கு சாட்சியாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் குடும்பமாக சேர்ந்தோம். என் பிள்ளை குடும்பம் மாத்திரமல்ல, எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து உபவாசம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர்கள் விரோதமாக நாங்கள் செய்தது பாவம் என்று ஒத்துக்கொள்கிறோம். அது எங்கள் பிள்ளை, எங்களுக்கு சாபம் வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி எங்கள் சாபத்துக்கு விமோசனத்தை தாரும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் குடும்பமாக அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு படுத்தார்கள். அடுத்த நாள் காலையில் அவங்க சொன்ன சாட்சி, அந்த மகள் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணவில்லை, ஆமென். ஒரு சாபம் நடக்க முடியாத கால்களை நடக்க வைத்தது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்க என்று சொல்லி ஒரு ஸ்தோத்திர காணிக்கை ஒன்றை அனுப்பினார். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்மை தேவன் இன்னைக்கு விசேஷித்த விதமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்றையோடு உங்கள் சாபத்துக்கு முடிவு, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டிய சுப காரியங்கள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள், தடையாய் இருக்கிற எல்லா சம்பத்துகளும் வரும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு அறிக்கை பண்ணதை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. அந்த பரலோகம் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஆண்டவர் இன்றைக்கிலிருந்து சாபத்திலிருந்து உங்களை முறிவை உண்டாக்கினார், சாபத்திலிருந்து விமோசனத்தை உண்டாக்கினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றையிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், சாபம் நீக்கப்பட்ட பரிசுத்தவானாய், பரிசுத்த வனவாட்டியாய், பரிசுத்தவானாய் ஆண்டவனை வைத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கு சாபத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானது நிமித்தமாக இந்த பாரம்பரியமாய் வந்த பாவம் முழுவதும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த முள்முடியை அவர் சுமந்து தன் தலையின் மேல் சூட்டி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து அந்த சாபம் நீங்கி பாருங்க, உங்களுக்கு சரீரத்தில் இருந்த பலவீனம் நீங்கும், பாரம்பரியமாக இருந்த வியாதி நீங்கும், எத்தனையோ காலங்கள் இருந்த பலவீனங்கள் நீங்கும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய முடியாதபடி இருக்கிற காரியங்கள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும். கொஞ்ச நாட்களே நீங்கள் வந்து சாட்சி சொல்வீர்கள், இயேசு என் சாபத்தை நீக்கினபடியால் என் குடும்பத்தில் நலமான காரியம், நன்மையான காரியம், சுபகாரியம், ஆசீர்வாதம், பொருளாதார மேன்மை, கடன் இல்லாமல் வாழும்படிக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, வானத்தின் பலகணிகளை திறப்பார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இனி நடக்கும். இது முக்கியமான ஒரு விடுதலையினால்.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கல்வாரியிலே நம் சாபத்தை சுமந்தவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் அருகிலே தான் இருக்கிறார். சொல்லுங்கள், ஆண்டவரே, இதுவரைக்கும் என் குடும்பத்தில் இந்த நன்மையான காரியம் நடக்கலை, ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஒருவேளை நான் செய்த பிழையோ, என் பெற்றோர்கள் செய்த பிழையோ, எதுவாக இருந்தால் இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் அறியாமல் நான் செய்து விட்டேன், இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக உங்கள் அருகிலே நிற்கிறார். எந்த மனுஷனும் கேட்க வேண்டாம், தேவனே அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்குவதற்காக இயேசு வந்திருக்கிறார். நான் உனக்காக சாபமாயிருக்கிறேன், இன்றைக்கு நீ அறிக்கை பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன். பரலோகம் இறங்கி வந்திருக்கிறது. ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன் அருகிலே நிற்கிறார். இதுவரைக்கும் செய்த பாவத்தின் விளைவுகள் உன்னை விட்டு நீங்கிறது. சாபத்தின் தொடர்புகள் முறிக்கப்படுகிறது. ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். நீ சொன்ன வார்த்தையை ஒன்று மறைக்காமல், அடிமை இந்த ஊழியக்காரனை நின்று உம்முடைய ஸ்தானத்திலே நின்று இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் சுயமாய் எதையும் பேசவில்லை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் 100% இனி நன்மைகள் காணட்டும், சமாதானத்தோடு வாழட்டும், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டும், கடன் தீராத கடன் தீரட்டும், பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா எலும்பு வியாதிகள், நரம்பு வியாதிகள், மூளை பகுதியில் இருக்கிற பலவீனம், இரவிலே தூக்க வட முடியாதபடி இருக்கிற அத்தனை பலவீனமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கும்படி செபிக்கிறேன். வருமானம் எவ்வளவு வந்தாலும் சரி, பொத்தல் பையிலே போடுவது போல வீணான செலவினங்கள், மருத்துவ செலவுகள், நஷ்டங்கள் எனக்கு வருகிறது. அது இன்றையிலிருந்து ஆண்டவரே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இயேசுவின் நாமத்தில் வைத்து செபிக்கிறேன். இவளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஸ்தானத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆண்டவரே, இந்த சாபங்கள் எல்லாம் இந்த நாள் முதல் ஆசீர்வாதமாய் மாறட்டும், அப்படியே வந்து பழிக்கட்டும் என்று செபிக்கிறேன். நீர் அப்படியே செய்து விட்டதற்காக உமக்கே நன்றியும் ஸ்தோத்திரமும் துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.